கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், வல்லவர். அது மாத்திரம் இல்லாமல் எங்களை போஷிக்கிறதில், எங்களை போதிக்கிறதில் அவர் போத. என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு காரியத்தை நான் செய்வேன்னு நினைச்சிட்டு நான் இப்படியான ஒரு அபிஷேகத்தை பட்டு இப்படி ஒரு மந்தையோட மேய்ப்பேன்ன்றத இதில் நான் விருப்பம் இல்லாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு பல ஊழியக்காரர்கள் பல விதத்தில் இதை நான் செய்யணும்னு சொல்லியும் ஒவ்வொரு காரியத்தையும் ஊக்கப்படுத்தும் போது நான் கொஞ்சம் பின்னுக்கு என்ன மாதிரியா வேறு யாரையும் செய்ய அவைக்கு நான் பின்னால் இருந்து அவங்களுக்கு உந்துதலாக இருந்து அவங்கள வளர்க்கணும்னு தான் நான் அப்படி தான் நான் செய்கிறேன் இவ்வளோ காலம். ஏன்னா பெரிய மரண பள்ளத்தாக்கள் இருந்து நான் கடந்து வந்தேன். சொல்ல முடியாத உயிர் ஆபத்துக்கள், மரணம், அவ்வளோத்திலிருந்து கடந்து வந்தும் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்க வேணும்னு நினச்சினா நான் மற்றவைகளை அதுக்குள்ளே கொண்டு போய் அவர்களை மூலமாக ஒரு இதை கொண்டு போய் இந்த ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் இந்த தேசத்தில் வந்து பல மரணங்கள் வந்தது. அப்போவும் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் பேசி 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 வந்த இந்தியாவுக்கு போனேன். இந்தியாவில் ஒவ்வொரு இடங்களில் போனாலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எங்களை தெரியாதவர்களும் அவருடைய வார்த்தையை தந்தது தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக. இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வரும்போதும் நான் மனைவிகள் பொறுத்து கணிக்கொண்டு தான் வந்தாங்க. ஆனாலும் சில காரியங்கள், சில சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கும்போது அந்த நிமித்தமாக நான் ஊழியத்தில் என்ன நான் பின்னாங்கி கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே தேவன் மீண்டுமாக சொன்னார், இது கடைசி காலம், இது கடைசி நாட்கள், எனக்கு தரப்பட்ட கடைசி நாள். நீ ஊழியத்தை செய், நான் உங்களோட கூட இருப்பேன். இந்த பலம் கொண்டு திறமனதாக இருக்க சொல்லி யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி எனக்கு சொல்லி இந்த ஊழியத்தை செய்ய தேவன் எனக்கு உறுதுணை செய்ய முடியாது.